குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் டிஃபனில் நம்ம பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. வாணலி எடுத்துகிட்டு பல்லாரி கட் பண்ணி அதை வதக்கி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் வந்திருக்கு. வதக்கிட்டு இருக்கேன். பல்லாரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ தட்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக வீட்டிலையே தயாரிக்கப்பட்ட வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, வெண்ணெயை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணியிருக்கலாம். அங்கே பாருங்கள், வீட்டிலையே எடுத்த வெண்ணெய் இருக்குது. இதை கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த பட்டர் வந்து உருகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நல்லா இந்த பட்டர் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா உருகிரும். இந்த பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லபடியாக கிளறி விட்டுறலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பன்னீர் கிரேவிக்கு நமக்கு தக்காளி பல்லாரி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா இந்த கிரேவியை நம்ம ஆற வச்சு திரும்ப அரைக்க போகிறோம். நம்ம வதக்கின கிரேவியை அடுத்து முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வதக்கின கிரேவி கூட முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கிரேவியை அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பன்னீரை வந்து நம்ம உருக்கி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாருங்கள், பட்டை, பிரியாணி இலை, அடுத்து 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்ச கிரேவியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான வாட்டரை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கிரேவியை வந்து நல்லா தேவையான வாட்ரு விட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கிரேவிக்கு தேவையான சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக லேசாக நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மில்கி மிஸ்ட் பன்னீர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கட் பண்ண பன்னீர் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய வேலை. இப்போ கிரேவி வந்து நம்ம மூடி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கிரேவி பாருங்கள். இப்போ கிரேவி வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம பன்னீர் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை பாருங்கள், அவ்வளோத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதில் மூடி போட்டு நம்ம மூடி வச்சாச்சு கிரேவியை. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அடுத்து பார்க்கலாம். இந்த பக்கத்தில் அடுப்பில் வந்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கோம், அதை போட்டு எடுத்துடலாம். இப்போ சுவையான டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் சாப்பிடுவாங்க. நாங்கள் சப்பாத்தி சாப்பிட போகிறோம். சப்பாத்தி ரெடியாக போட்டு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போது பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள், நீங்கள் சாப்பிட வரீங்களா?